போகிறோம். ஸோ நம்மளுக்கு என்ன மைண்டில் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஒரு நியூக்ளியஸ் இருக்குது. நியூக்ளியஸை சுற்றி எலக்ட்ரான் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காரு, சுற்றி வந்துக்கிட்டு இருக்காரு ஒரு டெஃபினைட் ஆர்பிட்டில். ரைட், இவரை தான் நம்ம என்ன செய்கிறோம், ஆராய்ச்சி பண்ணுறோம். ஸோ இந்த சிஸ்டத்துக்கான பொட்டன்ஷியல் எனர்ஜி கனெக்ட் பண்ணிங்கன்னா, ஞாபகத்துக்காக சொல்கிறேன், ரெண்டு சார்ஜஸ் இருக்கக்கூடிய சிஸ்டத்துக்கான பொட்டன்ஷியல் எனர்ஜி என்னன்னு கேட்டிங்கன்னா 1/4πε0 இதனுடைய சார்ஜ் இன்ட்டு இதனுடைய சார்ஜ். ரைட், சே Q1 இன்ட்டு Q2, தென் ரெண்டுக்கு நடுவில் என்ன டிஸ்டன்ஸ் R. இதுதான் என்னது பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கான எக்ஸ்பிரஷன். இப்போ இந்த 1/4πε0 பொதுவாக என்ன சொல்லுவோம், we call this as K. ரைட், ஸோ திஸ் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 9 × 10⁹ ஏன்னா இந்த வேல்யூ கால்குலேட் பண்ணுறத விட இந்த வேல்யூ பயன்படுத்துறது ஈஸி. அதனால் நான் சார்ந்ததுக்கு என்ன செய்கிறேன், கேங்கிறத பயன்படுத்த போகிறேன். அப்போ இந்த புரோட்டான் இந்த நியூக்ளியஸ் எலக்ட்ரான் சிஸ்டத்தில் பொட்டன்ஷியல் எனர்ஜிங்கிறது, ரைட், ஒரு சார்ஜ் நெகட்டிவாக இருக்கிறதுனால மைனஸ் கே இன்ட்டு Q1 எவ்வளவு Z இன்ட்டு E, Q2 எவ்வளவு E, டிஸ்டன்ஸ் எவ்வளவு Rn. ஸோ மைனஸ் கே இன்ட்டு ZE² டிவைட் பை Rn. சிம்பிளாக பொட்டன்ஷியல் எனர்ஜி கண்டுபிடிச்சிடலாம். கைனடிக் எனர்ஜி எப்படி கண்டுபிடிக்கிறது, அது நம்மளுக்கு பாடம் ½ mv². ரைட், அப்போ நம்மளுக்கு என்ன தெரியணும், இந்த வேல்யூ தெரியணும். எப்படி கண்டுபிடிக்கலாம், இந்த இடத்த வச்சு கண்டுபிடிக்கலாம். அங்கே பாருங்கள், நமக்கு என்ன தெரியும் கேட்டிங்கன்னா, சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸும் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸும் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்டாக இருக்கணும். ரைட், ஸோ சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் நியூட்டனுடைய ஃபோர்ஸ் mv² பை R, கூலும்ஸோட எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் k இன்ட்டு ZE² டிவைடட் பை Rn². ரைட், இதில் Rn கேன்சல் ஆயிரும். ஸோ m இன்ட்டு Vn² கிடைச்சிரும். நமக்கு ½ mv² வேணும் இல்லையா. அப்போ இதை 2ஆல் டிவைட் பண்ணால் கைனடிக் எனர்ஜி கிடைச்சிரும். ஸோ இதை 2ஆல் டிவைட் பண்ணால் k இன்ட்டு ZE² டிவைடட் பை 2 இன்ட்டு Rn, இந்த வேல்யூவோட பாதி. ஸோ கைனடிக் எனர்ஜி கிடைச்சிருச்சு. இப்போ ரெண்டே அப்சர்வ் பண்ணுங்கள். அப்சர்வ் பண்ணி ரெண்டும் ஒன்று தான், ஒரே வித்தியாசம் இருக்குது. இதில் பாதி இது நெகட்டிவாக இருக்குது, இது பாசிட்டிவாக இருக்குது. அதாவது இது -1ன்னு சொன்னால் இது ஆஃபாக இருக்குது. ரெண்டு பேரும் கூட்டா -1/2, அவ்வளோதானே. ஸோ இந்த வேல்யூ அப்போ என்ன கிடைக்கும், ரெண்டே சம பண்ணுறோம். சம பண்ணால் என்ன கிடைக்கும், இந்த வேல்யூ கிடைக்கும். 1ஐயும் 1/2 கூட்டினா எப்படி -1/2 கிடைக்குமோ, ஸோ ஒரு பங்கையும் அரை பங்கையும் -1 பங்கையும் அரை பங்கையும் சம பண்ணால் -1/2 பங்கு கிடைக்கும். ஸோ மைனஸ் கே இன்ட்டு ZE² டிவைடட் பை 2 இன்ட்டு Rn. இதுதான் டோட்டல் எனர்ஜி. இந்த Rn நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டோம், நம்மளுக்கு தெரியும். இட் இஸ் குவான்டைஸ்ட் அஸ் எவ்வளவு, A0 இன்ட்டு n². ஸோ அதை நீங்கள் பிளக்இன் பண்ணிடலாம். பிளக்இன் பண்ணிங்கன்னா இப்போ எல்லா வேல்யூவும் தெரியும். கேவோட வேல்யூ தெரியும். சே இது ஒரு ஹைட்ரஜன் வச்சுக்கிட்டிங்கன்னா Z1 எலக்ட்ரானோட சார்ஜ் தெரியும். ரைட், 2ஓட வேல்யூ தெரியும், A0ஓட வேல்யூ தெரியும். எல்லா வேல்யூமே நம்மளுக்கு தெரியும். இது எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணால் இந்த வேல்யூ கிடைக்குது. திஸ் இஸ் தி எனர்ஜி. இதை பார்த்துக்கோங்க. டோட்டல் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு -13.6 இன்ட்டு Z டிவைடட் பை n² எலக்ட்ரான் வோல்ட்டில். Z1 நான் சொன்னேன் அப்படின்னா ஹைட்ரஜனை பொறுத்த வரைக்கும் -13.6 டிவைடட் பை n². இதை என்னைக்கும் எந்த சூழ்நிலையும் வரக்கூடாது, எலக்ட்ரான் வோல்ட். அப்போ இப்படித்தான் எனர்ஜி இருக்க முடியும். டோட்டல் எனர்ஜி n இஸ் ஈக்குவல் டு 1, n இஸ் ஈக்குவல் டு 2, n இஸ் ஈக்குவல் டு 3 நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணால் நம்மளுக்கு கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள், ஃபர்ஸ்ட் ஆர்பிட்டில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான் இவ்வளோ தான் எனர்ஜி இருக்க முடியும், -13.6 எலக்ட்ரான் வோல்ட். செகண்ட் ஆர்பிட்டில் உள்ள எலக்ட்ரானுக்கு -13.6 டிவைடட் பை 2² 4. ஸோ -3.4 எலக்ட்ரான் வோல்ட் தான் இருக்க முடியும். ரைட், தென் மூணாவது ஆர்பிட்டில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்னா -13.6 டிவைடட் பை 3² 9. 1. அப்போ என்னன்னா -1.51 எலக்ட்ரான் வோல்ட். அப்போ இந்த ஃபார்முலாவுக்கு கட்டுப்பட்ட எனர்ஜி தான் இருக்க முடியுமே ஒழிய எல்லா எனர்ஜி என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது. இதை நம்ம பிள்ளைங்க என்ன செஞ்சுக்கணும், தெளிவாக புரிஞ்சுக்கணும். இங்கே டேபிளேஷன் காமிச்சிருக்காங்க பாருங்கள். ஸோ ரேடியஸ் கிரவுண்ட் ஸ்டேட்டில், அதாவது ஃபர்ஸ்ட் ஆர்பிட்டில், செகண்ட் ஆர்பிட்டில் ரேடியஸ், தேர்ட் ஆர்பிட்டில் ரேடியஸ். இதை மைண்டில் வச்சுக்கோங்க. வெலாசிட்டி, இதுக்கு நம்ம எக்ஸ்பிரஷன் பார்த்தோம். அந்த வேல்யூஸ் எல்லாம் என்ன செஞ்சுருக்காங்க, டேப்லேட் பண்ணியிருக்காங்க. தென் எனர்ஜி இப்போ நம்ம பார்த்தோம். அந்த வேல்யூ ஃபுல்லாக என்ன செஞ்சுருக்காங்க, டேப்லேட் பண்ணியிருக்காங்க. இது எல்லாத்தையும் நீங்கள் மனசுக்குள்ளே பதிய வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இங்கே காமிச்சிருக்காங்க. இப்போ என்ன காமிக்கிறாங்கன்னா, ஸோ இதை ஒரு பார்வையும் பார்த்துக்கிறது நல்லது. n இஸ் ஈக்குவல் டு 1 இங்கே டாட்டர் லைனில் காமிச்சிருக்காங்க. அப்போ n இஸ் ஈக்குவல் டு 1ன்னா நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அதாவது இங்கே ஐஷோ ஒரு வேவ்னா ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ். இதை அப்படியே வட்டமாக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி வட்டமாக்கிட்டிங்கன்னா ஒரு வேல்யூ, இது இன்னொரு வேல்யூ. உங்களால் ரீசன் பண்ண முடியுதுங்களா?
இதை வட்டமாக்கிட்டிங்கன்னா இந்த ஃபார்ம் வந்துடும். ரைட். இப்போ சே 2 வேவ் லென்த்தாக இருக்குது அப்படின்னு நாங்கள் பாருங்கள். இது ஒரு வேவ். ரைட். இது மற்றொரு வேவ். ரைட். n is equal to 3 இங்கே பாருங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே பாருங்கள் இது ஒரு வேவ். சிமெட்ரிக்கலாக இருக்கணும். ஆக்சுவலாக சிமெட்ரியாக இல்லை. இந்த இது எப்படி இருக்கோ அதே மாதிரி இங்கே காமிக்கப்பட்டிருக்கணும். அப்படின்னா தான் சிமெட்ரி. அப்ராக்சிமேட்டாக வரைஞ்சிருக்காங்க. அதே மாதிரி அப்படி தானே வரையவும் முடியும். இதிலேருந்து இது இன்னொரு வேவ். இது பாருங்கள், இது ஒரு நெகட்டிவ் சைக்கிள், இது ஒரு பாசிட்டிவ் சைக்கிள். இதே மாதிரி 4 இருந்தாலும் நம்ம வச்சுக்கலாம். பாருங்கள், ஒரு நெகட்டிவ் ஒரு பாசிட்டிவ், ஒரு நெகட்டிவ் ஒரு பாசிட்டிவ், ஒரு நெகட்டிவ் ஒரு பாசிட்டிவ், ஒரு நெகட்டிவ் ஒரு பாசிட்டிவ். ரைட். விரிச்சிங்கன்னா இப்படி மாறிடும். இப்போ 4 இருந்துச்சுன்னா ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ், ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ், ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ், ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ். இதை வட்டமாக்கினா அந்த வடிவம். அதே மாதிரி 5க்கு ஒன்றுக்கு எனர்ஜி கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், -13.6 எலக்ட்ரான் வோல்ட். ஆர்பிட் 2 இருந்துச்சுன்னா -3.4, 3 இருந்துச்சுன்னா -1.51, 4 இருந்துச்சுன்னா -0.85. அப்படியே இன்ஃபினிட்டிக்கு போச்சுன்னா 0. ஏன்னா 1/n² இருக்குது. ஃப்ரீ எலக்ட்ரானாக மாறிடும். ஸோ இதுதான் எனர்ஜி பற்றின பிரின்சிபல் பிள்ளைங்களா. ரைட். அடுத்ததில் ஒரு விஷயம் மட்டும் சொல்லணும். இப்போ நம்ம புக்கில் எப்படி கொடுத்துருக்காங்க. இப்போ நான் என்ன பண்ணிட்டேன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சுலபமாக செஞ்சுட்டேன். இந்த மாதிரி என்ன செஞ்சுட்டேன், சுலபமாக செஞ்சுட்டேன். ரைட். நம்ம புக்கில் கொடுத்ததையும் பார்த்து வச்சுக்கோங்க. அவங்க கொஞ்சம் பெருசாக செஞ்சுருக்காங்க. அவங்க என்ன செஞ்சுருக்காங்க பாருங்கள். அவங்களுடைய பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கு நம்ம சொன்ன அதே ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் நான் செஞ்ச மாதிரி சிம்பிளிஃபை பண்ணாமல் 1/4πε0 Q1 into Q2 divided by R1 இந்த ஃபார்முலாவுக்கு கொண்டு வந்திருக்காங்க. கொண்டு வந்து என்ன செய்கிறாங்கன்னா, அந்த R1 வேல்யூ இருக்கு இல்லையா, நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சி வச்சுருந்தோம். ε0 divided by π into me² n². இதை கொண்டு வந்து இங்கே என்ன செய்கிறாங்க, பிளக்இன் பண்ணுறாங்க. பிளக்இன் பண்ணால் அவங்களுக்கு என்ன கிடைக்குது, பொட்டன்ஷியல் எனர்ஜி கிடைக்குது. இப்போ உங்களுக்கு புரியும் ஏன் சார் இந்த முறையை கையாளலை. இப்போ நம்ம செஞ்சதை பாருங்கள். இங்கே நான் என்ன செஞ்சுருக்கேன் பாருங்கள், சிம்பிளாக செஞ்சுட்டேன். சரிங்களா. K into Z e² by Rn. Rn நான் ஒன்றுமே தொடரலை. சரிங்களா. Rnக்கு நான் என்ன வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிக்கிட்டேன், லாஸ்ட்டில் போய் a0n² சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். அப்போ நம்மளுக்கு இந்த வேலை சிம்பிளாக இருக்குது. நம்ம புக்கில் என்ன பண்ணியிருக்காங்க, நான் அப்படி செய்யாமல் அதே வேல்யூ வச்சுருக்காங்க. அப்போ என்ன கிடைக்குது, -1/4 பெரிய வேல்யூ கிடைக்குது. அதே மாதிரி கைனடிக் எனர்ஜி பண்ணும்போது பாருங்கள், நான் வந்து சிம்பிளாக பண்ணியிருப்பேன். இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா 1/mv². ரைட். வீக்கு நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சோம். h/2πm into a0 z/n. இதை கொண்டு வந்து பிளக்இன் பண்ணுறாங்க. சரியா. தென் கைனடிக் எனர்ஜி கிடைக்குது. இப்போ நீங்கள் அப்சர்வ் பண்ணி பாருங்க, இந்த ரெண்டையும் பாருங்க. 1/4ε0² z² m into e⁴ h² n². இங்கே பாருங்க, m into e⁴ z². அதே தான் இங்கே 4 இருக்கு, இங்கே 8 இருக்கு. ரைட். அப்போ இதே மாதிரி தான். இது வந்து -1னா இது எவ்வளவு இருக்கு, ஆஃப். ஆனால் என்னென்னா காம்ப்ளெக்ஸ் ஃபார்மில் வச்சுருக்காங்க, எல்லாம் பெரிய ஃபார்மில் வச்சுருக்காங்க. தென் ரெண்டே சம பண்ணி என்ன செஞ்சு காமிக்கிறாங்க, இது என்ன காமிக்குது, தட் இஸ் கைனடிக் எனர்ஜியோட அளவு வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜியோட அளவு வந்து கைனடிக் எனர்ஜி மாதிரி 2 பங்கு இருக்கு. ரெண்டே சம பண்ணீங்கன்னா, ரெண்டே சம பண்ணிட்டு மைனஸ் ஆஃப் திஸ் வேல்யூ -m into e⁴ z² divided by 8 into ε0 h² n² போட்டு இந்த மாதிரி குவான்டிஃபை பண்ணி காமிக்கிறாங்க. En is equal to இந்த குவான்டிஃபிகேஷன் பண்ணி காமிக்கிறாங்க. இப்படி நீங்கள் செய்யலாம். ஆனால் என்னன்னா, நீங்கள் எல்லா நேரம் பெரிய பெரிய வேல்யூவை ஹேண்டில் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இதுவும் சிம்பிள் தான். ஆனால் நான் செஞ்ச முறையை பார்த்தீங்கன்னா அது எப்படி இருக்கும், ரொம்ப சுலபமாக இருக்கும். பிள்ளைங்க உங்களுக்கு என்ன